ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ரயில்வே துறையில் வந்து பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் போஸ்டிங்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஃப் பேராமெடிக்கல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் டேட் ஆஃப், அதாவது அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 17/8/2024 தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் சப்மிட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி க்ளோசிங் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 16/9/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் மாடிஃபிகேஷன் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17/9/2024 26/9/2024 வரல அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் வந்து அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16/9/2024 நைட்டு 23:59 மணி வரையில் நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான டேட் வந்து 17/8 தான் உங்களுக்கு வந்து தொடங்குது. 17/8 தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 17/8/2024 தான் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ண ஆரம்பிக்க முடியும். ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டயட்டீஷியன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நர்சிங் சூப்பரண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வேக்கன்சிஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டயட்டீஷியன் வந்து 5, நர்சிங் சூப்பரண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 713, ஆடியாலஜிஸ்ட்டு ஸ்பீச் தெரபிஸ்ட் வந்து 4, கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 7, டென்டல் ஹைஜீனிஸ்ட் வந்து 3, டயாலிஸ் டெக்னீஷியன் வந்து பார்த்திங்கன்னா 20, ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேட் 3 வந்து பார்த்திங்கன்னா 126, லெபார்டரி சூப்பரண்டென்ட் வந்து 27, பெர்ஃபியூஷனிஸ்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க 2, அதே மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து 20, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் 2, கேத் லெபார்டரி டெக்னீஷியன் 2, ஃபார்மசிஸ்ட் வந்து 246, ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியன் வந்து பார்த்திங்கன்னா 64, ஸ்பீச் தெரபிஸ்ட் 1, கார்டியக் டெக்னீஷியன் 4, ஆப்டமாரிஸ்ட் வந்து 4, இசிஜி டெக்னீஷியன் 13, லெபார்டரி அசிஸ்டன்ட் கிரேட் 2 94, ஃபீல்டு ஒர்க்கர் வந்து பார்த்திங்கன்னா 19. ஆக மொத்தத்தில் 1376 போஸ்டிங்ஸ் வந்து வேக்கன்சிஸ் இருக்கா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஏஜ் குரூப் வந்து 18லேருந்து 33, ஸோ அதே மாதிரி 18லேருந்து 36, 19லேருந்து 36, 20லேருந்து 36, 20லேருந்து 38, 20லேருந்து 43 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கேட்டகரி வைஸு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் பார்ன் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் ஆல் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2007க்கு மேலே பிறந்துருக்கூடாது. 2006, 2005, 2004 சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் பார்ன் நாட் இயர்லியர் தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வ்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஓபிசி கொடுத்துருக்காங்க, எஸ்சி எஸ்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிங்க. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டி 5 வருஷம், ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் அந்தமாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸர்விஸ்மேன் பிடபிள்யூ ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டிஸ் எக்கனாமிலி பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் ஃபீஸ் ஆஃப் ₹250 ஷால் பி ரீஃபண்டட் டியூலி டிடெக்டட் பேங்க் சார்ஜஸ் ஆஸ் அப்ளிகபிள் ஆன் அப்பியரிங் சிபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிபிடி டெஸ்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 250 ரூபா வந்து ரிட்டர்ன் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மீதி டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க, நீங்கள் கோத்ரூ பண்ணிங்க. ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா
17ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண சப்மிட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 16/9/2024 தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் உங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.